எவ்ரிவன். டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் சமைக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டக்குன்னு சுவையான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், இன்னும் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச 15 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், இது பொடி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு நடுவில் 4 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வடை போகிறதுக்காக 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மசாலாவோட பச்சை வடை போகிறதுக்காக 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். இந்த அளவு 1 கிலோ மீனுக்கு. மீன் குழம்புக்கு புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். புளித்தண்ணி கொதி வரட்டும். நான் கெளுத்தி மீனை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்து சைட்லெல்லாம் எண்ணெய் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்ததும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்த கெளுத்தி மீனை இதோட சேர்த்துக்கலாம். மீன் சேர்க்கும்போது அதோட 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மீன் டக்குன்னு வெந்துடும். குழம்புல மீன் நல்லா ஊறணும், அப்படின்னா தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு 5 நிமிஷம் விட்டுக்கலாம். இதுக்கு நடுவில் ஒரு தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதிலிருந்து பால் எடுத்து கொதி வந்ததும் இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஃபைனலாக தான் சேர்க்கணும். நடுவில் சேர்த்தோம்னா பால் திரிஞ்சு வந்துடும். தேங்காய் பால் சேர்த்ததும் 2 நிமிஷம் விட்டால் போதும். கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை தூவி எடுத்தோம்னா சூப்பரான சுவையான டக்குன்னு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மீன் குழம்பு இட்லி, தோசை, சாதம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.